வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, சம்பா ரவை வச்சு அதில் கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி போட்டு சம்பா ரவா வெஜ்ஜு உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். உப்புமா, கிச்சடி, பாத்து எது வேணாலும் நம்ம விருப்பம் தான். எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 7 சின்ன வெங்காயம், இப்போது நறுக்கி வச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன உடனே 5 பீன்ஸு, ஒரு கேரட்டு நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி கொதி வந்தவுடனே 20 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு மூடி வச்சு திறந்துட்டு பார்ப்போம். நான் வெந்நீர் தான் ஊற்றுறேன். நன்றி.